आइए जानते हैं। संगम वंश के विजयनगर के संस्थापक दो भाई हका और बुका और उनकी जाति के बारे में। हरिहर प्रथम विजयनगर के प्रसिद्ध राज्य का पहला शासक था और बुका राय दूसरा शासक। उन्होंने दिल्ली के शक्तिशाली सुल्तान का विरोध किया और दक्षिण भारत में एकता और स्वतंत्रता लाए। वे न केवल योद्धा के रूप में बल्कि शासक के रूप में भी महान थे। वे कुरुबा शेफर्ड यानी गढ़िया जाति के थे। And Chidambaram under Madurai and Chidambaram under Sultanate rule were lands forsaken. Wild animals, even lions and tigers, roamed freely where devotees once gathered. This was the desolate state of Madurai, a land stripped of sanctity and spirit. One night, goddess Meenakshi appeared to Kumara Kampana, a crown prince and the son of Bukkaraya, in a divine vision. She urged him to reclaim Madurai and revive her sacred temple, which had long been devoid of worship. Ganga Devi, Kumara Kampana's wife, mentions in Madura Vijayam how after this divine dream he gathered his forces. Driven by devotion and duty, he marched ahead to end the tyrannical rule of the Madurai Sultanate. The clash was fierce, but as they say, when the divine is on your side, no obstacle is too great. Kumara Kampana won the battle, restoring peace and faith to the land. With victory in hand, he turned his focus to the Meenakshi temple by reinstating the deities and reviving the sacred rituals. Kumara Kampana transformed the forsaken temple back into an abode of devotion. आइए जानते செஞ்ச மிக முக்கியமான பேரரசு விஜயநகர பேரரசு. இந்த வீடியோவில் விஜயநகர பேரரசு பற்றின முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்கள் நான் சொல்ல போகிறேன். அந்த தகவல்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோவை பார்த்து என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1336. விஜயநகர பேரரசை தோற்றுவித்த அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹரா த ஃபர்ஸ்ட், புக்கா த ஃபர்ஸ்ட். முதலாம் ஹரிஹரர், முதலாம் புக்கர், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விஜயநகர பேரரசை தோற்றுவிக்கிறாங்க. விஜயநகர பேரரசு இந்து மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பேரரசு. சவுத் இந்தியாவில் விஜயநகர பேரரசு மிக முக்கியமான இடத்தை பெறுது. விஜயநகர பேரரசை நம்ம 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த 4 பிரிவுகள் என்னென்னு பார்த்தோம்னா சங்கமா டைனாசிட்டி, சாலுவா டைனாசிட்டி, துளுவா டைனாசிட்டி, ஆரவீடு டைனாசிட்டி. முதல் ஆட்சி செய்கிற டைனாசிட்டி சங்கமா டைனாசிட்டி. அவங்களுக்கு அடுத்து சாலுவா டைனாசிட்டி ஆட்சி புரிவாங்க. அவங்களுக்கு அடுத்து துளுவா டைனாசிட்டி. கடைசியாக விஜயநகர பேரரசு அழியும் பொழுது ஆரவீடு டைனாசிட்டி ஆட்சியில் இருப்பாங்க. இதில் முதல்ல சங்கமா டைனாசிட்டியை பற்றி பார்க்கலாம். விஜயநகர பேரரசை தோற்றுவிச்ச முதலாம் ஹரிஹரரும் முதலாம் புக்கரும் சங்கமா டைனாசிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் தான் விஜயநகர தேவராயா த ஃபர்ஸ்ட், முதலாம் தேவராயர் ஆட்சிக்கு வருவார். இவருடைய ஆட்சியில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிக்கோலோ டி கான்டி அப்படிங்கிற ஒரு ஃபாரினர் விஜயநகர பேரரசை விசிட் பண்ணி அங்கே உள்ள விஷயங்களை ட்ராவலர் விஜயநகர பேரரசுக்கு வருவார். சங்கமா டைனாசிட்டி இதோட முடிவடையுது. சங்கமா டைனாசிட்டிக்கு அப்புறம் சாலுவா டைனாசிட்டி ஆட்சிக்கு வராங்க. சாலுவா டைனாசிட்டியில் முக்கியமான மன்னர்கள் யாருன்னு பார்த்தோன்னா சாலுவ நரசிம்மா. இவர் தான் சாலுவா டைனாசிட்டியை தோற்றுவிக்கிறாரு. சாலுவ நரசிம்மாக்கு அப்புறம் திருமால் நரசிம்மா ஆட்சிக்கு வராரு. திருமால் நரசிம்மாக்கு அப்புறம் இம்மாதி நரசிம்மா ஆட்சிக்கு வராரு. இம்மாதி நரசிம்மாவுடைய ஆட்சியில் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு இவருடைய ஆட்சியின் போது தான் வருவார். சாலுவா டைனாசிட்டி முடிவடைந்த பிறகு துளுவா டைனாசிட்டி ஆட்சிக்கு வராங்க. துளுவா டைனாசிட்டியை தோற்றுவிச்சவர் யாருன்னு பார்த்தோன்னா வீர நரசிம்மா. இவர் தான் துளுவா டைனாசிட்டியை தோற்றுவிக்கிறாரு. இவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வரக்கூடிய மிக முக்கியமான மன்னர் தான் கிருஷ்ணதேவராயா. கிருஷ்ணதேவராயா பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவர் ரொம்ப முக்கியமான அரசராக கருதப்படுறாரு. விஜயநகர் கட்டிடங்கள் வந்து இவரோட அவையில் தங்கி இருந்த கூட்டமைப்பு தான் அஷ்டதிக்கஜங்கள். அந்த 8 முக்கியமான அமைச்சர்கள் யாருன்னு பார்த்தோன்னா பெத்தண்ணா, திம்மையா, பட்டாமூர்த்தி, துரிஜா, மல்லன், ராஜு ராமச்சந்திரன், சுரோனா, தெனாலி ராமகிருஷ்ணா. இந்த 8 பேரும் சேர்ந்தது தான் அஷ்டதிக்கஜங்கள். கிருஷ்ணதேவராயருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா போர்ச்சுகீசியர்களோட ரொம்ப நெருக்கமான நட்புறவில் இருந்தார். கிருஷ்ணதேவராயா 2 முக்கியமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அமுக்த மல்யதா அப்படிங்கிற புக்கை தெலுங்கு லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற புத்தகத்தை சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு.
கிருஷ்ணதேவராயா எழுதின இந்த 2 புக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த கேள்வி கேட்பாங்க. கிருஷ்ணதேவராயா எழுதின புத்தகத்தோட பேர் என்னன்னு கேட்பாங்க. கிருஷ்ணதேவராயாக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சுத தேவராயா. அச்சுத தேவராயாவுடைய ஆட்சியுடைய குறிப்பிட்ட சிறப்பம்சம் என்னன்னா, நுனிஸ் அப்படிங்கிற போர்ச்சுகீசிய டிராவலர் இங்கே வந்து இவருடைய அவையில் விசிட் பண்ணியிருக்காரு. இவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவர் தான் வேங்கடா, முதலாம் வேங்கடர்னு சொல்லுவோம். அவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர்றது சதாசிவராயா. இந்த சதாசிவராயாவுடைய ஆட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆட்சியில் தான் விஜயநகர பேரரசுக்கும் பாமணி பேரரசுக்கும் மிகப்பெரிய போர் ஒன்று நடக்கும். அந்த போருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கோட்டை போர், பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டான்னு சொல்லுவோம். 1565 இந்த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. தலைக்கோட்டை போர் நடந்தது எப்போன்னு கேட்பாங்க, யாருக்கும் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ இவர் கடைசியாக ஆண்ட டைனாசிட்டி ஆரவீடு கிங்டமுக்கும் விஜயநகர பேரரசுக்கும். இந்த பேட்டிலில் விஜயநகர பேரரசு மிக மோசமாக தோல்வியடையுது. இதோட துளுவா டைனாசிட்டி முடிவுக்கு வருது. கடைசியாக ஆண்ட டைனாசிட்டி ஆரவீடு டைனாசிட்டி. ஆரவீடு டைனாசிட்டியில் கடைசியாக ஆண்ட மன்னர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா திருமால் ராயா. இந்த திருமால் ராயாவோட ஆரவீடு டைனாசிட்டி முடிவுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசும் முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு attack on the Delhi Sultanate's inhuman attack on southern India in the 14th century deeply impacted the lives of people. This resulted in saints championing the cause of protecting Sanatana Dharma. One such saint was Swami Vidyaranya. When asked about his life's purpose by his guru Swami Vidyatirtha, Swami Vidyaranya replied, "I dream of a kingdom that would protect Sanatana Dharma and restore it to its past glory." To achieve this, he performed a severe penance for 12 years in the forests of Anegundi, propitiating goddess Bhuvaneshwari. Pleased with his devotion, goddess Bhuvaneshwari appeared and granted him a boon. One day, 2 young brothers would meet him and help fulfill his dream. Hakka and Bukka were the 2 brothers Swami Vidyaranya awaited. By the blessings of goddess Bhuvaneshwari, they became the torch bearers of Sanatana Dharma by protecting its people for centuries to come. இந்தியாவை The Delhi Sultanate's ये विजयनगर साम्राज्य संसार का संभवतः सबसे समृद्ध साम्राज्य था। विजयनगर के राजा ने उदारता पूर्वक 2 गिलानी भाइयों का बचपन से पालन पोषण किया। उन्हें सेनापति नियुक्त किया। इस्लाम के नाम पर 5 मुस्लिम साम्राज्य ने विजयनगर पर हमला कर दिया। यह लड़ाई, जो विजयनगर के लिए एक आसान जीत लग रही थी, वो एक आपदा बन गई, क्योंकि दोनों गिलानी भाइयों ने विश्वासघात किया और पाला बदल लिया। 5 लाख मासूम नागरिकों का कत्ल हुआ। राजा राम राय की गर्दन उड़ा दी गई। नगर कभी भी दोबारा खड़ा नहीं हो सका, क्योंकि इतिहास उदारता को दूसरा मौका नहीं देता। The Delhi தெரியும். மதுரையில் ஃபர்ஸ்ட் சுல்தானியர் ஆட்சி நடக்குது. சேர சோழ பாண்டியர்கள் ஆஞ்சி தான் உங்களுக்கு தெரியும். ரெண்டுக்கு நடுவில் ஒருத்தன் கொஞ்ச நாள் 40 வருஷம் ஆண்டாங்க. உலகத்தின் கொடுமையான சுல்தானியன். இவருக்கு ஆட்சியில் மதுரையில் இந்துக்கள் தரமட்டம் அளிக்கப்பட்டார்கள். கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். கழுவேற்றப்பட்டார்கள். கழுவேற்றம் தெரியல, மரத்தை வெட்டி ஊர்மைப்படுத்தி அது மேலே உட்கார வைக்கிறது ஒரு ஆளை. அது ஒரு நாள் முழுசும் கொஞ்சமாக மெல்ல மேலே ஏறி வரும். இதை குடும்பமே ஒய்ஃப் குழந்தை பார்த்துட்டு இருக்கோம். இவன் செத்த பிறகு அதே கல்லூரி தன் மனைவியை கழுவேற்றுறது, குழந்தைகளை கழுவேற்றி தான் சுல்தான் பண்ணான். கஃபீர்கள் சொல்றான். காட்டு முன்னெடுத்தனவங்க சிலையை வழிபடும் ஒரு கூட்டம். ஹிந்துன்னு வார்த்தை தயவு செய்து இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கணும். இந்துக்கள் அப்படின்ற வார்த்தை கிடையாது. கபீர்ஸ் சொன்னா பாருங்க, சிலை வழிபாடு செய்பவர்கள். அதான் உண்மையான உங்களுக்கு இந்துக்களுக்கான பேர். மீனாட்சி மதுரையில் இருந்தது. அப்பயும் மீனாட்சி கோயில் இருந்திருக்குன்றதையும் புரிஞ்சுக்கணும். 1310 மீனாட்சி கோயில் இருந்திருக்கு. அதை கொள்ளையடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் பணம் வாங்கிட்டு போயிருக்கான். அப்போ எவ்வளோ வருஷமா மீனாட்சி கோயில் இருக்குன்னு பாருங்க. சிலை வழிபட்டவர்கள் கபீர்ஸ், உருதுல காட்டுமிராண்டிகள். அவன் இந்துக்கள் எங்கேயுமே சொல்லல. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இபின் பாதாவுடைய பதிவில் இருக்குது. ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு புக்கில் அவர் எழுதியிருக்காருன்னு.